அகரத்தின் அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு நாயக்க தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அத்தம்பதியினருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, அதுவும் தவமிருந்து பெற்ற குழந்தை. அக்குழந்தைக்கு ஜக்கம்மா என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தனர். ஒரே ஒரு பிள்ளை என்பதால் கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு குழந்தைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனர். ஜக்கம்மாவை அறிவிலும் அழகிலும் அடித்து கொள்ள ஆளே இல்லை. இந்நிலையில் ஜக்கம்மா பெரிய மனுஷியானாள். ஜக்கம்மாவின் தகப்பன் ஊரையே அழைத்து விருந்து வைத்தான். இந்நிலையில் ஒரு நாள் ஒரு நாயக்க வகுப்பைச் சேர்ந்த இளைஞனும் ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் கூட்டாளியாக இருந்து கொண்டு திருட்டு தொழில் செய்து வந்தனர். ஒரு நாள் இரவு ஜக்கம்மா வீட்டில் இருவரும் திருடச் சென்றனர். வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஜக்கம்மாவும் உறங்கிக் கொண்டிருந்தாள். உறங்கியவளின் அழகில் மயங்கினான் நாயக்க இளைஞன். அவளின் முகத்தை பார்த்து கொண்டே நடந்த இளைஞன் தன்னிலை மறந்து அவளின் காலை இடறிவிட்டான். அவளும் விழித்து கொண்டு சத்தம் போட வாயை திறந்தாள். மறுகணமே அந்த நாயக்க இளைஞனான வீரபாண்டி அவள் வாயை பொத்தினான். இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திருட வந்தவனிடமே அவனின் இதயத்தை திருடிவிட்டாள் ஜக்கம்மா. இருவரும் காதல் வயப்பட்டனர். வீரபாண்டி ஜக்கம்மாளின் இதயத்தை மட்டுமே திருடிக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார காதலித்தனர். வீரபாண்டி நாயக்கர் வகுப்பைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் திருடும் தொழில் செய்வதால் வீரபாண்டியை தன்னுடைய மருமகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் தன் தந்தை என ஆணித்தரமாக நம்பினாள் ஜக்கம்மா. விளைவு, ஒரு நாள் ஜக்கம்மா வீட்டை விட்டு ஓடி வந்து வீரபாண்டியை திருமணம் செய்து கொண்டாள். இருவரும் ஊரின் ஓரமாக ஒரு குடிசை போட்டு அதில் வாழ்ந்து வந்தனர். தன் கூடவே இருந்தவன் பேரழகியான ஜக்கம்மாவை திருமணம் செய்து கொண்டானே என அந்த பட்டியலின இளைஞன் ஜக்கம்மாவின் மீது ஆசை கொண்டான். அவளை அடைய ஒரு திட்டத்தை தீட்டினான். அதாவது நாயக்கனை கொன்றுவிட்டால் ஜக்கம்மா விதவையாக்கி விடுவாள். அவள் பிறந்த வீட்டிலும் அவளை சேர்க்க மாட்டார்கள். அதன் பின் அவளை தன் பொறுப்பில் பாதுகாப்பது போல தனக்கு மனைவியாக்கி கொள்ளலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டினான் அந்த பட்டியலின இளைஞன். மறுநாள் இருவரும் திருடச் சென்றனர். அப்போது நடுக்காட்டில் வீரபாண்டி நாயக்கனை கழுத்தை நெரித்து உடலை ஒரு புதரில் வீசி எறிந்தான். அதன் பிறகு நேராக ஜக்கம்மாவிடம் வந்து, உன் புருஷனை காட்டுப்புலி அடித்து கொன்று விட்டது, நான் மட்டும் உயிர் பிழைத்து வந்துவிட்டேன் என பொய் கூறினான். பட்டியலின இளைஞனான மாக்கான் பொய் சொல்கிறான் என்பதனை அறிந்த ஜக்கம்மா காட்டுப்புலி அடித்ததாக கூறிய இடத்தை நோக்கி ஓடினாள். அங்கு புதரில் நாயக்கனின் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை கண்ட ஜக்கம்மா அவனை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு அழுது புலம்பினாள். அப்போது நாயக்கன் ஜக்கம்மாவிடம், பட்டியலின இளைஞனான மாக்கான் தான் தன் கழுத்தை நெரித்து கொன்றான் என்று கூறிவிட்டு உயிரை விட்டான். கோபமாக வீடு திரும்பினாள் ஜக்கம்மா. அவளின் வருகைக்காக குடிசைக்குள்ளேயே காத்திருந்தான் அந்த பட்டியலின இளைஞன். வந்தாள் ஜக்கம்மா. அடே கொலைகார பாவியே, என் கணவனையே கொன்று விட்டாயே என்று கதறிய ஜக்கம்மா சிறிதும் யோசிக்காமல் குடிசையை வெளிப்புறமாக தாளிட்டு குடிசைக்கு தீ வைத்தாள். மாக்கான் எரிந்து சாம்பலானான். நாயக்கனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது ஜக்கம்மா அவனுடனேயே உடன்கட்டை ஏறி தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டாள். பிறகு அவளை தங்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு கோயில் கட்டி வணங்க ஆரம்பித்தனர் நாயக்க வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இதுவே ஜக்கம்மா என்ற பெண் தெய்வமான கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.